ஜமீன் கம்பீரமாக மேஜையில் வந்து அமர்கிறார். உதவியாளர் பணிவுடன் அருகில் நிற்கிறார். என்னப்பா, இன்னைக்கு மனமே ஒரு மாதிரியா இருக்கே, எந்த ஒரு சமையல் இது? இன்னைக்கு நம்ம மதுரைக்காரங்க ஐயா, மதுரையிலேயே கைதேர்ந்த சமையல் கலைஞர்களை தேடி பிடிச்சு வரவழைச்சிருக்கேன். அப்படியா? மதுரைக்காரங்களா? மதுரை சமையல்ல ஒரு நேர்த்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, பார்ப்போம். இன்னைக்காவது என்னோட தவம் முடியுதான்னு பார்ப்போம். 5 வருஷமாச்சு, அன்னைக்கு சாப்பிட்ட அந்த ருசி கிடைக்கல. நானும் இதுவரை அந்த ருசிக்காக எங்கெங்கிருந்தோ ஆட்களை வரவழைச்சு சமைக்க வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். அந்த சுவை கிடைக்கல. பார்ப்போம், இன்னைக்காவது அந்த சுவை கிடைக்குமா, இல்ல வழக்கம் போல ஏமாற்றத்துல தான் முடியுமா? நிச்சயமாக ஏமாற்றம் இருக்காதுங்க ஐயா. மதுரைக்காரங்க சமையல்ல படுகெட்டியானவங்க. அந்த ருசிக்கு அவங்க தான் கத்தாதி கத்தர். இன்னையோட உங்க நீண்ட நாள் எதிர்பார்ப்பு கண்டிப்பா பூர்த்தியாகிடும்னு நான் நம்புறேன். ஜமீன் அமைதியாக சில உணவுகளை சுவைக்கிறார். அவர் முகம் மாறுகிறது. கண்கள் சிவக்கின்றன. திடீரென கையில் இருந்த சோற்றை தட்டில் உதறிவிட்டு ஆவேசமாக எழுகிறார். நிறுத்துப்பா, போதுமுன் பேச்சு. இதுக்கா மதுரையிலிருந்து ஆள் கூட்டிட்டு வந்த? ஐயா, என்னங்கய்யாச்சு? சுவை பிடிக்கலையா? சுவையா? இதுல எங்க சுவை இருக்கு? எல்லாமே வெறும் மசாலா பொட்டலம். ஏமாற்றம். இன்னைக்கும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. மன்னிச்சிருங்க ஐயா. ஒரு உருப்படியான சமையல்காரனை உன்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. அந்த ஒரு நாள் நான் சுவைச்ச அந்த ருசி, அது அப்படியே அழிஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இவ்ளோ செல்வாக்கு இருந்தும் என்னால அந்த ஒருவேளை உணவோட சுவையை திரும்ப பெற முடியலையே. இனிமே ஓ மேல நம்பிக்கை வச்சு பிரயோஜனமில்ல. ஜமீன் கோபமாக அங்கிருந்து வெளியேறுகிறார். உதவியாகர் தலை குனிந்து நிற்கிறார். கணக்கு பிள்ளை மனவேதனையுடன் ஒரு தூணில் சாய்ந்து நிற்கிறார். வேலு மெதுவாக அவர் அருகில் வருகிறான். என்னங்கய்யா, முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஜமீன் ஐயா மறுபடியும் கோபப்பட்டுத்தாரா? கோபம்னா சாதாரண கோபமா வேலு? அந்த மனுஷன் ருசிக்கு அடிமையானவர். இன்னைக்கு மதுரைக்காரங்க சமையலையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார். எனக்கு தான் என்ன செய்யறதுனே தெரியல. அதுதான் எனக்கும் புரியல ஐயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டாருன்னு சொல்றாங்களே, அப்படி என்னதான் சாப்பிட்டாரு? 5 வருஷமா அதை தேடுற அளவுக்கு அதுல என்ன விசேஷம்? உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் விவரமா சொல்லுங்களே ஐயா. நீ புதுசா வேலைக்கு வந்தவன், உனக்கு அந்த விவரம் தெரிய வாய்ப்பில்ல. அன்னைக்கு நடந்தது வெறும் சாப்பாடு விஷயம் மட்டும் இல்ல வேலு, அது ஒரு அதிசயம். அப்படி என்னங்கய்யா நடந்துச்சு? கணக்கு பிள்ளை பழைய நினைவுகளுக்குச் செல்கிறார். 5 வருடங்களுக்கு முன்பு அடர்ந்த காட்டுப்பகுதி, ஒற்றையடி பாதை, மதிய வேளை. ஜமீன்தாரும் கணக்கு பிள்ளையும் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஆயுதங்களுடன் கொள்ளையர்கள் மறிக்கிறார்கள். வண்டியை நிறுத்துங்கடா. மரியாதையா வண்டியையும் நகையும் கொடுத்துட்டு ஓடிடுங்க. ஏய், யாருகிட்ட வந்து பேசுறீங்கன்னு தெரியுதா? உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா? மடப்புறத்து ஜமீன் இருக்காரு. ஓ, ஜமீன்தாரா? சந்தோஷம். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். முதல்ல எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்குங்க. நான் தான் இந்த ஊரு ஜமீன். என் வண்டியிலேயே கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இதோ பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. உன் அதிகாரம் எல்லாம் இங்க செல்லுபடியாகாது. நீ ஊருக்கு தான் ஜமீன், நான் இந்த காட்டுக்கே ராஜா. நீயா நகை நட்ட கழட்டி கொடுத்தா மரியாதை. என்ன செய்ய போற? ஜமீன் வாக்குவாதம் செய்கிறார். ஆனால் கொள்ளையர்கள் வண்டியையும் உடைமைகளையும் பறித்துக்கொண்டு விரட்டி விடுகிறார்கள். ஜமீனும் கணக்கு பிள்ளையும் குதிரையோட்டுபவனும் வேறு வழியின்றி 2 நாட்கள் காடு மேடெல்லாம் நடக்கிறார்கள். 2 நாள் நடைப்பயணத்திற்கு பிறகு களைத்து போய் ஒரு குடிசை வாசலில் நிற்கிறார்கள். ஜமீனின் ஆடைகள் அழுக்காகி முகம் வாடி போயிருக்கிறது. தாயே, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் பசிக்கு ஏதாச்சும் ஒரு பிடி சோறும் கிடைக்குமா? உயிர் போகுது. யாருப்பா நீங்க? பார்க்க பெரிய எடுத்த ஆட்கள் மாதிரி தெரியுது. இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க? நான் இந்த ஊர் ஜமீன்தார் தாயி. விதிவசமா கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன். வண்டி, நகை, பணம் எல்லாத்தையும் பறிகொடுத்துட்டு 2 நாளா இந்த காட்டு வழியா நடந்து வரோம். ஐயோ, ஜமீன்தார் ஐயாவா? இந்த ஏழை வீட்டு வாசல்லையா வந்து நிக்கிறது? வாங்க, உள்ள வாங்க. என்கிட்ட நீங்க சாப்பிடுற மாதிரி விசேஷமா எதுவும் இல்லையேப்பா. நேத்து வச்ச பழைய கஞ்சியும் கொஞ்சம் சோறும் தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் கொடுத்தாயி. பாட்டி ஒரு சிறிய மண் சட்டியில் பழைய கஞ்சியை ஊற்றி ஒரு துண்டு கருமாட்டையும் மிளகாயையும் வைக்கிறாள். ஜமீன் தயக்கத்துடன் முதல் கவளத்தை எடுத்து வாயில் வைக்கிறார். அவர் முகம் அப்படியே மாறுகிறது.
ஒருவித பரவசத்துடன் அடுத்தடுத்த கவளங்களை சாப்பிடுகிறார். தாயி, இது என்ன ருசி? நான் என் அரண்மனையில எத்தனையோ சமையல்காரங்களை வச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு மண் கலசத்துல இருக்கிற ருசி இதுவரை நான் எங்கேயுமே சுவைச்சதில்லையே. இதுல என்ன சேர்த்திருக்க? இதுல என்னத்த சேர்க்க போற மகராசா? இந்த ஏழை வீட்ல இருக்கிறது அந்த பழைய கஞ்சிதான். நீங்க பெரிய இடத்துல வளர்ந்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. என்னால இயன்றது இந்த சாதாரண சோறு தான். இல்ல தாயி, இது சாதாரண சோறு இல்ல. உன்னோட கைவண்ணத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. நீ இங்க தனியா இருக்காத, என் கூட அரண்மனைக்கு வந்துடு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செய்றேன். எனக்கு உன் கை சமையல் தான் இனி வேணும். அரண்மனை வாசம் எனக்கு பழக்கமில்ல மகராசா. என் புருஷன் வாழ்ந்த இந்த குடிசை தான் எனக்கு கோவில். நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவ. என் இறுதி மூச்சும் இந்த மண்ணுல தான் போகணும். உங்க அன்புக்கு புண்ணியம் உண்டையா. அன்னைக்கு அந்த பாட்டி கையால சாப்பிட்டதிலிருந்து ஜமீன் ஐயாவுக்கு வேற எந்த சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது வேலு. அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதிலிருந்து அவர் மனசு அந்த சுவையை தேடி அலைஞ்சிட்டு. லட்சக்கணக்கில் செலவு செஞ்சாலும் அந்த பாட்டியோட கைமணம் யாருக்கும் வரல வேலு. கணக்கு பிள்ளை உருக்கமா கதைய சொல்லி முடிக்க வேலு திடீர்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். கணக்கு பிள்ளை குழப்பத்துடனும் கோபத்துடனும் அவனை பாக்குறாரு. என்னப்பா, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடான்னு சிரிக்கிற? இதுல உனக்கு என்ன அவ்வளவு சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஐயா, இவ்வளவுதானா விஷயம்? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த 5 வருஷமா ஜமீன் ஐயா பட்ட கஷ்டத்தை நானே தீர்த்து வச்சிருப்பேனே. என்னது, நீ தீர்த்து வச்சிருப்பியா? உனக்கு அந்த பாட்டி செஞ்ச சமையல் ரகசியம் தெரியுமா? ஐயா, அந்த பாட்டி சமையல்ல ஒன்னும் ரகசியமில்ல. மலையில ஒரு அதிசய மூலிகை இருக்கு. அத சரியான முறையில பறிச்சிட்டு வந்து சமையல்ல சேர்த்தோன்னா நீங்க என்ன சமைச்சாலும் அது தேவாமிர்தம் கணக்கா மாறிடும். அந்த பாட்டிக்கும் அந்த மூலிகை ரகசியம் தெரிஞ்சிருக்கும் போல. அப்படியா சொல்ற? நிஜமாதா? அப்போ எதுக்கு தாமதம்? கிளம்பு, இப்பவே நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் அந்த மூலிகையை மூட்டை மூட்டையா பறிச்சிட்டு வந்துடலாம். அங்கதான் ஒரு விஷயம் இருக்குய்யா. அந்த மூலிகையை யார் வேண்டாலும் பறிக்க முடியாது. யாருக்கு அந்த சாப்பாடு ருசியா இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்களே நேர்ல வந்து அந்த செடியை தொட்டு பறிக்கணும். அப்போதான் அந்த மூலிகை தன் வேலைய காட்டும். மத்தவங்க பறிச்சா அது வெறும் புல்லுதான். என்ன வேலு சொல்ற? அப்போ ஜமீன் ஐயாவே நேர்ல வரணுங்கிறியா? ஆமாங்கய்யா, ஜமீன் ஐயா ஏன் கூட மலைக்கு வந்து அந்த செடிய அவரே பறிச்சு சமையல்காரங்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவர் தேடுற அந்த பழைய ருசி திரும்ப கிடைக்கும். ஜமீன் ஐயாவ மலை மேல ஏற வைக்கிறதா? அது நடக்கிற காரியமா வேலு? ஆனா அந்த சுவைக்காக அவர் எதை வேணாலும் செய்வாரு. சரி, நான் போய் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். சம்மதிச்சார்னா நாளைக்கே கிளம்பிடலாம். சூரியன் உதயமாவதற்கு முன்பே பனிமூட்டத்திற்கு நடுவே ஜமீன்தாரும் வேலுவும் மலை அடிவாரத்தை அடைகிறார்கள். ஜமீன் கம்பீரமாக இருக்கிறார். வேலு கையில் கத்தியுடன் நிற்கிறான். ஐயா, இங்கிருந்துதான் நம்ம பயணம் ஆரம்பமாகுது. இந்த மலை கொஞ்சம் செங்குத்தானது, பார்த்து வரணும். ஏய் வேலு, என்ன யாருன்னு நினைச்ச? நான் வேட்டைக்கு போகாத மலையா காடா? நட, பாத்துக்கலாம். பயணம் தொடங்குகிறது. ஆரம்பத்தில் ஜமீன் உற்சாகமாக நடக்கிறார். வெயில் மெதுவாக ஏறத் தொடங்குகிறது. பாதை கரடுமுரடாக மாறுகிறது. ஜமீன் மூச்சிரைக்க தொடங்குகிறார். வேலு, இன்னும் எவ்வளவு தூரம்? இந்த வெயில் வேற சுட்டெரிக்குது. குடிக்க தண்ணி ஏதாவது இருக்கா? ஐயா, இன்னும் பாதி கூட வரல. அந்த மூலிகை உச்சியில தான் இருக்கும். வாங்க. ஜமீன் கஷ்டப்பட்டு நடக்கிறார். 1 மணி. சூரியன் உச்சிக்கு வந்து விடுகிறது. ஜமீன் பசியால் வாடுகிறார். அவர் முகம் சிவந்து கண்கள் சொருகுகின்றன. வேலு, என்னால முடியலப்பா. பசி வைத்த கிள்ளுது. ஏதாவது சாப்பிட கொண்டாந்தியா? ஐயா, மூலிகைய பறிச்சிட்டு வந்துதான் சமைக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்படியே பசியோட நடந்தாதான் அந்த மூலிகை தன்னோட முழு சக்தியையும் கொடுக்கும். வாங்க. வேலு ஜமீனை வற்புறுத்தி நடக்க வைக்கிறான். ஜமீன் பசியிலும் தாகத்திலும் கடைப்பிலும் தடுமாறுகிறார். அவர் உடல் தளர்ந்து போகிறது. மாலை 5 மணி. சூரியன் மறையத் தொடங்குகிறது. வானம் செந்நிறமாக மாறுகிறது. காடு இருளத் தொடங்குகிறது. ஐயா, அதோ அங்கே பாருங்க. அந்த பாறை இடுக்குல இருக்கிறது தான் நம்ம தேடி வந்த அதிசய மூலிகை. ஜமீன் களைப்பை மறந்து அந்த மூலிகையை பார்த்ததும் துள்ளிச் செல்கிறார். ஒரு சிறிய பச்சை நிற மூலிகை செடியது. அவர் தன் கையால் அதை பறிக்கிறார். வேலு, நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ உடனே அரண்மனைக்கு கிளம்பு.
மலை ஏறி காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து நள்ளிரவில் மாளிகைக்கு திரும்புகிறார்கள் ஜமீனும் வேலுவும். ஜமீன் நடக்க முடியாமல் தள்ளாடுகிறார். அவர் கண்கள் சொருகுகின்றன. பசி வயிற்றை கிள்ளுகிறது. வேலு, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அந்த மூலிகையை தான் பறிச்சுட்டு வந்துட்டோம்ல, சீக்கிரம் சமையல்காரனை கூப்பிட்டு ஏதாவது செய்ய சொல்லு. பசி உயிர் போகுது. ஐயா, சமையல்காரன் வேண்டாம். நீங்க கொண்டு வந்த அந்த மூலிகை என்கிட்ட இருக்கு. இருங்க, நான் ஒரு நிமிஷத்துல கொண்டு வர்றேன். வேலு சமையலறைக்குள் சென்று ஒரு சாதாரண மண் சட்டியில் கொஞ்சம் சோறும் தண்ணீரும் ஒரு துண்டு ஊறுகாயும் வைத்து எடுத்து வருகிறான். ஜமீன் அதை பார்த்ததும் வேக வேகமாக வாங்கி கைகூட கழுவாமல் ஆவலோடு வாயில் வைக்கிறார். ஆஹா, இதேதான் வேலு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டி வீட்ல நான் உணர்ந்த அதே ருசி. இந்த ஒரு பருக்கை சோறுல அந்த அமிர்தமே இருக்கு. அந்த மூலிகை நிஜமாவே ஒரு அதிசயம்தான் வேலு. நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஜமீன் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கிறார். ஆனால் வேலு அமைதியாக நின்று புன்னகைக்கிறான். ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க கொண்டு வந்த அந்த மூலிகைய நான் சமையல்ல சேர்க்கவே இல்லை. என்ன சொல்ற வேலு? அப்போ இந்த ருசி எப்படி வந்துச்சு? இந்த ருசி சாப்பாட்டுல இல்ல, உங்க பசியில இருக்கு. அந்த பாட்டி அன்னைக்கு உங்களுக்கு பரிமாறினப்போ நீங்க 2 நாளா சாப்பிடாம பசியில இருந்தீங்க. இன்னைக்கும் அதேதான் நடந்திருக்கு. விடிய விடிய மலையேறி பசியில தவிச்ச உங்களுக்கு நான் வெறும் தண்ணி சோற கொடுத்தாலும் அது தேவாமிர்தமா தெரியுது. என்னது? பசியிலையா? ஆமாங்கய்யா. பசிக்காம சாப்பிடுற அறுசுவை உணவை விட பசியோட சாப்பிட்டா அது பழைய கஞ்சியா இருந்தாலும் உலகத்திலேயே ருசியானது அதுதான். அந்த ரகசியத்தை தான் நான் இப்போ செஞ்சேன். உங்களை மலை ஏத்தி நடக்க வச்சதே உங்களை நல்லா பசிக்க வைக்கத்தான் ஐயா. இத்தனை காலமா நான் அந்த பாட்டியையும் சமையல்காரங்களையும் தேடி அலைஞ்சிருக்கேன். ஆனா உண்மை எனக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. பசிதான் ருசிங்கிற பெரிய பாடத்தை இன்னைக்கு எனக்கு புரிய வச்சிட்ட வேலு. ஜமீன் திருப்தியாக தலையசைக்க கணக்கு பிள்ளையும் வேலுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். ஜமீன் முதல் முறையாக நிம்மதியுடன் அந்த சாதாரண சோற்றை ரசித்து உண்கிறார்.